கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ஜீவா எப்படியாவது தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கணும், அவங்க நல்லபடியாக மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரணும், அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் இப்போ என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நல்ல ஒரு வருமானம் வரதும் இல்லை. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நான் நினைக்கிற வருமானம் வரலன்னு உடனே அப்புறம் என் அம்மாவுக்கு எப்படி ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஜீவா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. உடனே இங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே இங்கே கண்மணி என்ன ஜீவா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கண்மணி, இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எப்படி நடத்த போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக இங்கே கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் இப்படி சொன்னதுக்கப்புறமா என் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக எனக்கு பணம் தேவைப்படும், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜீவா அதுக்காக ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க முடியாது, வேறு யார்கிட்டையாவது ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் அப்படி ஒரு யோசனை இருக்குது, ஆனால் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஸ்டமர் வரவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என் அம்மாவை எப்படி பார்த்துக்க போகிறேன், இங்கே ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் நான் என்ன செய்யன்னு ரொம்பவே யோசிக்கிறேன்னு கண்மணிக்கிட்ட ஜீவா கேட்கும்போது, உடனே அங்கே இருந்த கண்மணி ஆறுதலாக பேசுகிறாங்க. உடனே அந்த சமயம் அங்கே அன்பு ஜீவா கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அன்பு, நீங்களும் ஹாஸ்பிட்டலில் இருந்ததா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் ஃப்ரெண்டு கண்மணி தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு எல்லார்கிட்டையும் இப்படியே பேசுகிறீங்க, நான் என்ன செஞ்சேன், நீங்கள் தான் வசதியாக உங்கள் விருப்பத்துக்கு இங்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியும் கண்மணி, அதனால் நாங்கள் தானே சமைக்கிறோம், எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்களால் இங்கே வேலை செய்ய முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்கள் வேணும்னா ஜீவாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஜீவா கிட்ட ஆறுதலாக பேசலாம், ஜீவா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், ஆனால் எங்களுக்கு பிரச்சனை செய்யாதீங்க. உங்களால் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்கேன், அதனால் தேவையில்லாமல் பேசாதீங்க கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஜீவா சொல்கிறாங்க, சரி அன்பு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கண்மணி, இனியாவது அன்பை நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீவா கிளம்புறாரு. இங்கே வெண்ணிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணப்போ பேசினது கண்மணி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணியா, கண்மணி தான் இங்கே இல்லைன்னு நீ தானே வெண்ணிலா சொன்ன, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இங்கே அன்பு ஃபோனில் பேசினது கண்மணி தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது, கண்மணி இங்கே எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் ஃபோன் பண்ணேன்னு கண்மணிக்கு தெரியாது, அதனால் நானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அன்பு இப்போ எங்கே இருக்கிறாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அன்பை கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். அன்பு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம கம்பெனி மறுபடியும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி அன்பு ரொம்ப திறமையாக நம்ம கம்பெனிக்கு தேவையான எல்லா வேலையும் செய்வார். அன்புக்காக தான் இத்தனை நாள் இந்த வீட்டில் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இங்கே உள்ள எல்லாருக்கும் அன்பு எங்கே இருக்கிறாருன்ற உண்மை தெரியும், ஆனால் எனக்கு அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு எல்லாரும் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்காங்கன்னா இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்காமல் இருப்பேனா பாட்டி, சீக்கிரமாகவே அன்பை நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா, நீ ஃபோனில் பேசினதுக்கப்புறமா உனக்கு உண்மை என்னன்னு தெரியுதுல்ல, அன்போட ஃபோனில் கண்மணி தான் பேசுகிறான்னு நீ சந்தேகப்படுறனா, நீ அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு என்னன்னு கேட்டு கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. சரி பாட்டி, உண்மையை கண்டுபிடிக்கிறேன், அன்பை சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன், அப்புறம் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க நானும் பார்க்க தானே போகிறேன், அன்பு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்பு சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அந்த சமயம் அங்கே இருந்த காவேரி அன்புக்கிட்ட பேசுகிறாங்க. தம்பி, நீங்கள் கோவப்படாமல் நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேச வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தானே உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் இங்கே கண்மணியை புரிஞ்சுக்காமல் ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க, பாவம் கண்மணி,
நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும்னு கண்மணி ஆசை ஆசையாக உங்களுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்தா. நீங்கள் தான் ரொம்ப கோவமாக அந்த சாப்பாடை திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனாலும் கண்மணி உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கா. எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட கோவப்பட்டாலும், இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாலும், உண்மையாகவே என் பொண்ணு கண்மணி உங்களை இன்னும் விரும்புகிறா. உங்கள் மேலே கண்மணிக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. நீங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதனால தான் கண்மணி இன்னும் ரொம்ப கோவமாக இருக்கா. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கண்மணி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் கோவப்படாமல் நான் சொல்ல வரதை கேளுங்க. கண்மணியை நீங்களும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் கண்மணி உங்கள் மனைவி. அதனால் நீங்களும் கண்மணியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணும்னா கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்னை பற்றி யோசிக்காமல், நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி உங்கள் பொண்ணு எல்லார் முன்னாடி என்னை தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறா. கண்மணி மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணும், எல்லார் முன்னாடியும் நான் கண்மணி பேச்சை கேட்கணும்னு நினைக்கும்போது நான் மட்டும் பொறுமையாக இருக்க முடியுமா? கண்மணியை பற்றி நான் யோசிக்கவும் வேண்டாம், புரிஞ்சுக்கவும் வேண்டாம். நான் என் வேலையை செஞ்சுட்டு இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன். இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் தான் உங்கள் வீட்டு மருமகன்னு நீங்கள் வேணும்னா அக்கறையாக பேசலாம். ஆனால் என்றைக்கும் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படாது. நீங்கள் உதவி செய்யவே வேண்டாம். கண்மணி அவங்க வேலையை பார்க்கட்டும். நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாக்காக உதவி செய்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன். மற்றபடி கண்மணியை புரிஞ்சுக்கணும், கண்மணியும் நானும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நான் என்றைக்கும் யோசிக்கவே மாட்டேன். உங்கள் பொண்ணு கண்மணி முதல்ல திருந்தணும். அதுக்கப்புறமா நான் மனசு மாறலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு உங்கள் பொண்ணு கண்மணிக்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அன்பு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. என்ன நம்ம வீட்டு மாப்பிள்ளை நான் பேசினா புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன், இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு அன்பு மறுபடியும் கேட்கும்போது, பரவாயில்ல தம்பி, நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் நம்ம மேலே உள்ள அக்கறையில் நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நான் சரியாக சாப்பிடணும்னு இங்கே கண்மணியோட அம்மா காவேரி இப்படிலாம் யோசிக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசின அன்பு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்பு தம்பி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க, இப்போவே நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரியும் இங்கே கண்மணியோட சித்தியும் அன்புக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அன்பு பதில் பேசாமல் சாப்பாடை வாங்கிட்டு அமைதியாக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. பரவாயில்ல, அன்பு தம்பி ரொம்ப கோபமாக பேசினாலும் அதுக்கப்புறமா நம்ம பேசும்போது புரிஞ்சுக்கிட்டார்ல, அதுவே போதும் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா பாட்டிக்கிட்ட பேசிட்டு இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே வந்த உடனே அன்பு கண்டிப்பாக இங்கே தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கண்மணி தான் ஃபோனில் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டேயும் அன்பு எங்கே, அன்பு இங்கே வேலை பார்க்குறாரா, கண்மணி இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அன்புக்கு என்னை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு பேசும்போது, அன்பு தம்பி இங்கே தான் வேலை பார்க்குறாரு, ஆனால் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தர்மலிங்கம். என்ன சொல்கிறீங்க, அன்பு இப்போ எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அன்பு தம்பி ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தார், அதனால் அன்பு தம்பி ரொம்ப வேலை பார்க்க வேண்டான்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கண்மணி சொன்னதால் இப்போ அன்பு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்னது கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்களா, அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் யார் அப்படின்னு கேட்கும்போது, ஜீவா தம்பி தான், உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமையே இங்கே அன்புவை பார்க்க வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு உண்மையாகவே அன்பை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அன்பு என்னுடைய சொந்தக்காரர் தான், அவரை பார்த்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஆமாம், கண்மணி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் கண்மணியை வர சொல்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு தர்மலிங்கம் அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயம் அங்கே கண்மணி வராங்க. வந்த உடனே இங்கே வெண்ணிலா ரொம்ப கோவமாக, என்ன ஒன்றுமே புரியல, அப்போ கண்மணியும் அன்பும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்க 2 பேரும் இங்கே தான் வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ கண்மணி அன்புக்கிட்ட பேசி மனசை மாற்றிட்டாளா, ஒன்றுமே புரியலையே, ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கும்போது, அங்கே வந்த கண்மணி வெண்ணிலாவை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக வெண்ணிலா கிட்ட பேசாமல் வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கும்போது, வெண்ணிலா அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமாக கண்மணி அங்கேருந்து வரும்போது, கண்மணி அப்படின்னு வெண்ணிலா கூப்பிடுறாங்க. அந்த சமயம் கண்மணி என்ன வெண்ணிலா இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே என்னையே கேள்வி கேட்குறியா அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க.
அன்பு இப்போ எங்கே இருக்காரு, எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நீ அன்பை தானே பார்க்க வந்த, அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறேன், நீ ஏன் அன்பை போய் பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத அப்படின்னு அன்பு எங்கே தங்கியிருக்கிறாரு அப்படின்ற உண்மையை கண்மணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே கண்டிப்பாக அன்பை பார்க்கணும். இங்கே கண்மணியும் அன்பும் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பொறுமையாக இருக்கிறதுன்னு ரொம்ப கோவமாக கிளம்பி வராங்க. அன்பு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த சமயம் அன்பு, உன்னை பார்க்க வெண்ணிலா வந்திருக்க அன்பு அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் காவேரி, கண்மணியோட சித்தி எல்லாரும் அங்கே வந்து பார்க்கும்போது வெண்ணிலா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் கண்மணி வராங்க. இங்கே அன்பு வந்த உடனே வெண்ணிலா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன வெண்ணிலா இங்கே வந்திருக்க, நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அன்பு, இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியும், ஆனால் உன்னுடைய அம்மா கார்த்தி யாருமே என்கிட்ட இந்த உண்மையை சொல்லலை. ஆனால் நீ என்ன இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற, கண்மணி சொல்கிற வேலையை தான் செய்வியா, கண்மணி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டில் தான் நீ வேலை பார்ப்பியா அப்படின்னு சொல்லும்போது, இதில் உனக்கு என்ன பிரச்சனை, நானே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி பேச்சை கேட்காத, கண்மணியை நம்பாத, உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்மணி தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்களாம், கண்மணி சொல்கிற வேலையை செய்ய தெரியுதுல்ல, நீ மட்டும் நம்ம கம்பெனிக்கு ஓனராக இருந்தனா நமக்கு எவ்வளோ வருமானம் வரும், ஏன் நம்ம கம்பெனியில் வந்து வேலை பார்க்க வேண்டியதானே, என் பேச்சை கேட்டு நீ அங்கே வேலை பார்த்தனா பாட்டி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிற மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அன்பு, அதுக்காகவாது நீ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்பு ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் இங்கே வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நிம்மதியாக எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியாக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீயா என் வீட்டுக்கு வந்த, உன் விருப்பத்துக்கு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க, ஏன் நான் பொறுமையாக இருந்தால் நீ என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லும்போது, அதான் எப்பயுமே பாட்டி உன்னுடைய பேச்சை தானே கேட்பாங்க, இதில் நான் வேற உன்னுடைய பேச்சை கேட்கணும், அது எப்படி உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீ இப்படிலாம் வேற யோசிக்கிறியா, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு உனக்கு தான் தெரியுமே, கண்டிப்பாக உன் பேச்சை கேட்க போகிறதும் இல்லை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அன்பு நான் பேசுகிறத புரிஞ்சுக்கோங்க அன்பு அப்படின்னு சொல்லும்போது, அன்பு அமைதியாக இங்கே கண்மணிக்கிட்ட பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அன்பு பார்க்குறாங்க, இங்கே வந்து இனியாவது வெண்ணிலா என்னை பார்க்க வராமல் இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு அன்பு. வெண்ணிலா வந்து அங்கே பார்க்கும்போது காவேரி, கண்மணியோட சித்தி, கண்மணின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. உடனே காவேரி அங்கே வந்துட்டு, என்ன எங்கள் வீட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசி அன்போட மனசை மாற்றி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் உனக்கு சரியான பதில் கிடச்சிருச்சுல வெண்ணிலா, என் பொண்ணு கண்மணியோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு அன்பு தம்பியை வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக காவேரி வெண்ணிலாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான், மறுபடியும் அன்பு தம்பிக்கிட்ட பேசணும்னு நீ இந்த பக்கம் வந்த, நாங்கள் யாரும் பொறுமையாக இருக்க மாட்டோம், இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கண்மணியோட அம்மா காவேரி ரொம்பவே கோவமாக வெண்ணிலாவை வெளுத்து வாங்குறாங்க. அக்கா நாம் ஏன்க்கா பொறுமையாக இருக்கணும், அதான் வெண்ணிலா இனி இந்த பக்கமே வரமாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிட்ட அன்பு தம்பி தான் பேசவே இல்லையே, வெண்ணிலா நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு அன்பு தம்பி ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிட்டார்ல, அன்பு தம்பி நம்ம வீட்டு மாப்பிள்ளக்கா, கண்மணியோட வீட்டுக்காரர் தானே, அது எப்படி நம்மளை விட்டு கொடுத்து பேசுவாரா என்ன, என்னைக்குமே கண்மணியை அன்பு விட்டு கொடுக்கவே மாட்டாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்காம வெண்ணிலா அன்பு தம்பியை தேடி வந்து இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறா அப்படின்னு இங்கே கண்மணியோட சித்தி வந்து பேச ஆரம்பிக்கும் போது கண்மணி சொல்கிறாங்க, வெண்ணிலா இதெல்லாம் உனக்கு தேவையா, உன்கிட்ட பேச பிடிக்காம நான் கிளம்பி வந்துட்டேன், நீ அன்புக்கிட்ட தானே பேசணும், ஏன் கண்மணியை நம்பாத, கண்மணியை நீ புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு என்னை பற்றி ஏன் பேசின, அதான் என் அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க, அதான் என் அம்மாவும் சித்தியும் உன்னை பலார்னு வெளுத்து வாங்கினாங்க, இதுக்கு மேலே இந்த பக்கம் வருவ, அன்புக்கிட்ட பேசணும்னு நினைப்ப அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி இது எல்லாமே உன்னுடைய வேலை தானே, நான் இனி பொறுமையாகவே இருக்க மாட்டேன், சீக்கிரமாகவே பாட்டியை கூப்பிட்டு வருவேன், இத்தனை நாள் அன்பு எங்கே இருக்கிறாருன்ற உண்மை எங்களுக்கு தெரியவே இல்லை, ஆனால் இப்போ அன்பு இங்கே தான் தங்கியிருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அன்பு என்கிட்ட பேசலனாலும் கண்டிப்பாக பாட்டி வந்தா அன்பு பாட்டி பேச்சை கேட்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் கண்மணி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, எப்படியோ அன்பு மனசை மாற்றிட்டல, அன்போட வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணும்னு நினைக்கிறல்ல, ஆனால் கண்மணி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களாமா,
நம்ம எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இந்த வெண்ணிலா திருந்தவே மாட்டா. நீ என் ஃப்ரெண்டு தானே, என் வாழ்க்கையிலேயே எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சேன், உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இதில் பாட்டி வந்து பேசினா அன்பு மனசு மாறிடுவாருன்னு வேற நினைக்கிறியா? வேணும்னா நீ பாட்டியவும் கூப்பிட்டு வா. ஆனால் அன்பு என்னைக்குமே உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாரு அப்படின்னு கண்மணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, என்ன வெண்ணிலா, இன்னும் இங்கேருந்து நீ கிளம்பவே இல்லையா? என் பொண்ணு கண்மணி கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சேன், நான்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போவே இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு காவேரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து கிளம்பாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. உடனே பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லணும், பாட்டியே இங்கே கூப்பிட்டு வரணும். அன்பு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தான் வரணும். கண்மணி பேச்சை அன்பு கேட்கவே கூடாது. கண்மணிக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு கண்மணியோட அம்மா காவேரி என்னை பலார்னு வெளுத்து வாங்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வெண்ணிலா.